வணக்கம். நேற்றுடன் 13 நாள் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த அனைவருக்குமான திராவிட மாடல் அரசு. இந்த தூய்மை பணியாளர் 1ஆம் தேதி ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை தமிழ்நாடு முதல்வரும் துணை முதல்வரும் இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையை தவிர்த்து அத்தனை நிகழ்வுகளையும் கலந்து கொண்டார்கள். அதில் உதாரணமாக பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு முதல்வரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு காரணத்திற்காக அவரது இல்லத்தில் அவரை தேடி சென்று சந்தித்தார் இந்த சமூக நீதி ஆட்சியின் தலைவர் முதல்வர் ஸ்டாலின். வட மாநிலத்தில் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உள்ள பிரச்சனை, ஒன்றிய ஆளும் பாரதிய ஜனதா அரசு ஓட்டை திருடி வெற்றி பெற்றது என்ற ஒரு கருத்தை முன்னெடுத்து டெல்லி வரை போராட்டத்துக்கு சென்றது இந்த திமுக நாடக கும்பல் எம்பிக்கள். கியூபாவில் அந்த நாட்டு மக்களுக்கு அநீதி நடக்கிறது, கியூபாவை காப்பாற்றுவேன் என்று இங்கிருந்து நமது அனைவருக்குமான ஆட்சியின் தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் குரல் எழுப்பினார்கள். ஆனால் தனது தொகுதிக்குட்பட்ட சென்னை தலைநகரில் 13 நாட்களாக அடித்தட்டு மக்கள் போராடுகிறார்கள். அதை எட்டி பார்க்கவில்லை. மாறாக ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் வெளியாகிறது. அதன் முதல் காட்சியை பார்க்க சென்றார் நமது சமூக நீதி ஆட்சியின் தலைவர் முதல்வர் ஸ்டாலின். கூலி படம் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் என்று துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் ட்வீட் போடுகிறார். 13 நாட்களாக போராடும் இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் பிரச்சனைக்கு ஒரு அறிக்கை தராத இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள், திராவிட மாடல் ஆட்சி என்பது இதுதான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அருந்ததிய சமூக மக்களை அண்ணன் சீமான் வந்தேரிகள் என்று கூறிவிட்டார் என்று தமிழ்நாடு முழுக்க அந்த பிரச்சனையை பெரிதாக எடுத்துக்கொண்டு சென்ற திமுகவின் தொங்கு சதை, திமுகவின் தலித் பிரிவணி விடுதலை சிறுத்தை திருமாவும், நாகை மகேஷ் என்கின்ற நாகை திருவள்ளுவன் என்ற அயோக்கியனும் தற்போது எங்கே என்ற கேள்வி எனக்கு வருகிறது. இந்திய மக்களை தவறாக பேசிவிட்டார் என்று வள்ளுவர் கோட்டத்தில் அந்நியரசு என்கின்ற வாடகை வாயனை வைத்து வாயில் வந்ததையெல்லாம் பேச வைத்த இந்த நாகை மகேஷ் என்கின்ற திருவள்ளுவன் அயோக்கியன் தற்போது எங்கே? அண்ணன் சீமானுக்கு எதிராக என்றால் ஓடி வருகின்ற ஆதர சங்கம் எங்கே? அங்கே போராடுபவர்கள் பெண்கள் இல்லையா? 75% பெண்களாக உட்காந்து போராடுகிறார்களே. என்ன கேட்டார்ல, கஞ்சா இல்லை போதை ஏதாவது குடிச்சிட்டு படுத்து தூங்குறீங்களான்ட்டு. அது சரியான கேள்வி தானே. இந்த மாதர் சங்கத்தை தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும். திமுகவுக்கு ஒன்று என்றால் ஓடி வருகின்ற இந்த திமுகவின் தொங்கு சதைகள், திமுகவின் தலித் பிரிவு தலைவர்கள், இவங்களெல்லாம் தற்போது எங்கே என்ற கேள்வி வருகிறதா இல்லையா? இந்த நாகை மகேஷ் என்ற இந்த நாடக அயோக்கியன் இந்த மக்களுக்காக ஏன் வர